ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, என்ன செய்ய போறோம் இல்ல என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, ஹவு டு மேக் ப்ரௌனி. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ என்னோட பொண்ணுகிட்டேருந்து நான் வந்து ப்ரௌனி செய்யறது கத்துக்க போறேன். இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றேன். கொக்கோ பவுடர், சுகர், நேச்சுரல் ப்ரௌன் சுகர், பட்டர் பேப்பர், baking paper, salt, unsalted butter, 2 egg, vanilla essence, baking powder and dark compound chocolate. இது செய்யறதுக்கான ட்ரே பர்த்தன் அண்ட் இது என்னன்னு தெரியலையே, ஆல் பர்பஸ் ஃப்ளார். அண்ட் நம்ம வந்து பேக்கிங் அப்படின்னாலே எவ்ரி திங் இஸ் மெஷர்மெண்ட் ஒன்லி. ஒன்ஸ் போட்டுட்டா சேஞ்ச் பண்ண முடியாது. எனக்கு பேக்கிங் சுத்தமாக தெரியவே தெரியாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் கோயிங் டு பேக் இன் மை ஹோம் ஆர் எனிவேர். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. First you need to preheat the oven. Heat the oven at 175 degrees Celsius. ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணும் 170 டிகிரி செல்சியஸ். 175. Yeah, and the timing? Keep it to 20 minutes. Okay. It's for preheating. In 20 minutes we'll be able to make the batter also. Okay. 20 minutes வந்து ப்ரீஹீட்டிங் டைமிங் வச்சாச்சு. ஸோ உள்ளார ஆன் ஆயிடுச்சு. அண்ட் இங்க இருக்கிற ஆப்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஆப்ஷன்ல வந்து ஹீட் வந்து மேலேந்து வரும், கீழேந்து வரும். ஸோ தட் ஆப்ஷன் வி ஹவ் கெப்ட். ஸோ இது ப்ரீஹீட் ஆயிட்டு இருக்கப்ப நம்ம போய் எப்படி செய்யலாம்னு கத்துக்கலாம். So to make brownies, the 8 into 8 brownie tray is the most convenient and best one to use. So now we'll be lining the brownie tray using a parchment paper. Using a parchment paper. It's also known as butter paper. Okay. நம்ம வந்து ப்ரௌனி செய்யறதுக்கு இந்த 8x8 ஸ்கொயர் ட்ரே தான் வந்து ப்ரிஃபரபிள். இது மேல வந்து இந்த பார்ச்மெண்ட் பேப்பர், பட்டர் பேப்பர், பேக்கிங் பேப்பர், வாட் எவர். அப்போ இப்போ என்ன செய்யணும்? Now just 3 or 4 centimeters away from the baking tray, cut the parchment paper. ஓகே. இந்த பேக்கிங் ட்ரே வச்சுட்டு பேக்கிங் ட்ரேலேருந்து ஒரு 2 inches 2.5 inches விட்டுட்டு கட். எங்க பொண்ணு டெய்லி எதுனா செய்வாங்க. ஐ ஜஸ்ட் யூஸ் டு டேஸ்ட் இட். எனக்கு வந்து பேக்கிங் சுத்தமா தெரியாது. ஐ எம் கிளாட் ஐ எம் லேர்னிங். கிஃப்ட் ராப்பிங் வேலை பேப்பர் கட் பண்ணுமா? ஸோ இது வந்து நான் ஸ்வஸ்டிக் வேலை நான் கட் பண்றேன். ஸ்வஸ்டிக் ஷேப்ல கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு இது வந்து நம்ம ஃபோல்டு பண்ணணும். திஸ் வே. Correct, no? Yeah. This way. So அந்த பேப்பர் கட் பண்ணிட்டு உள்ள இது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ். Now next we need to melt the butter and chocolate together. Okay. We'll be taking 180 grams of dark chocolate, compound chocolate, and 115 grams of unsalted butter. Can you tell me once again? How to, in which burden? Normal, silver? Yeah, anything is fine. Okay. So நம்ம வந்து வெய் பண்ணி சாக்லேட் அண்ட் அன்சால்டட் பட்டர் எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நம்ம மைக்ரோவேவ்ல 30 செகண்ட்ஸ் மெல்ட் பண்ணணும். 30 செகண்ட்ஸ் இன்டர்வல்ல இதை நம்ம மெல்ட் பண்ணணும். வாங்க மெல்ட் பண்ணலாம். So we have to microwave. Microwave ketro time? Press it just here once. கரெக்ட் ஆச்சு. பச்சிவை எவ்வளவு கஷ்டம் பாருங்க கத்துக்கிறது. இது இப்போ 30 செகண்ட்ஸ் அதை மெல்ட் பண்ணிட்டே இருக்கணும். 30 செகண்ட்ஸ்ல நீங்க வந்து மெல்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் நல்லா மெல்ட் ஆனோன்னா உங்களுக்கு இது மாதிரி சாக்லேட் மெல்டட் இருக்கும், கீ மெல்டட் இருக்கும், சாரி பட்டர் மெல்டட் இருக்கும். அது வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க ரெண்டையும் வந்து ஒரு மிக்சரா ஆக்கணும். Okay, so next we need to add 2 eggs.
அடுத்தது இந்த 2 முட்டை இதுல நம்ம போடணும். Yeah, கொஞ்சம் சூடா இருக்கு, பரவாயில்லையா? it's okay. ஓகே. ஒயிட் எல்லோ ரெண்டுமே. Now we need to add 50 grams of brown sugar and 150 grams of white sugar. 50 grams of Brown sugar. brown sugar. இது பாரு எவ்வளவு அழகா இருக்கு, டார்க் பிரவுன் அண்ட் எல்லோ. அது ஸ்பாயில் பண்ணலாம். முதல்ல சுகர் போடணுமா? ஓ, சுகர் போடணுமா? ஓகே. இத வச்சு இத ஆன் பண்ணி 50 grams மெஷர் பண்ணி போடணும். எவ்வளவு போடணும்? 150. 150 grams of white sugar. ஓகே, போட்டாச்சு. இப்போ அத இதுல மிக்ஸ் பண்ணுங்க. 2 போட்டுட்டுமா? விஜய் கரே. அப்புறம் கொஞ்சோண்டு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போடுவோம். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். See how much? Yeah. So maybe you can put a little more though. Enough. And then you need to mix it until it's smooth. ஸ்பைடர்மேன் மூவில ஒரு பிளாக் ஸ்பைடர்மேன் வருவான்ல, அந்த மாதிரி இருக்கு இந்த டெக்ஸ்சர். டாடா டாடா டாடா. Baking powder. கோகோ பவுடர், சால்ட், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். எவ்வளவு போடணும்? Flour and flour too. அண்ட் ஃப்ளார். ஓகே. 60 grams of all-purpose flour. Baking powder, baking soda, one pinch of baking powder and baking soda, and also a pinch of salt. I heard. Yeah, and then 25 grams of cocoa powder. 25 grams. 25, 26, all in the game. Okay. मतलब? See. Okay, I have to see. Okay. இங்க ஜென்சி பேசுற இங்கிலீஷ் இருக்குல்ல, அது பாதி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம படிச்ச மாதிரி இருக்காது, நம்ம பேசுற மாதிரி. ஆனா அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துப்பேன். கத்துக்கிட்டு அவங்க கிட்டயே பேசி தொல்லை பண்ணுவேன். Put it all in. And you need to do the cut and fold method, which is basically you need to fold it once and cut it once. Fold it once and cut it once. You shouldn't overmix this batter. Okay. உங்க சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம cut and fold. Cut, fold, cut, fold, fold. What a disciplined student பாத்தீங்களா கத்துக்கிறதுல. Okay, now you need to tap the tray 2-3 times. So that it's even now. Now we can keep it in the OTG for 20 to 25 minutes. Preheat பண்ண ஓவன்ல அப்ப பயங்கர சூடா இருக்கு. बंद करे चढ़ा for 20 to 25 minutes. இப்போ இதுல டைமர் இதுல ஆமா 25 வெச்சு வச்சு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா அது டைங் அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்கும். கொடுத்தோன்னே நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நம்ம ப்ரௌனி எடுத்து பேனில் நல்லா கோல்டு பண்ணியாச்சு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்கு சாப்பிடலாம். நைஸ்.
நல்ல ஃபட்ஜி ப்ரௌனி. ரொம்ப நல்லா இருக்கு. ரியலி வெரி நைஸ். தேங்க் யூ கியூட்டி ஃபார் டீச்சிங் மீ. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்ன எப்படி மீட் பண்ணுவீங்க? நான் சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கிவ் லவ், ஸ்ப்ரெட் லவ். நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கலாம்.